பேங்க் ஆஃப் பரோடாவோட இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் மூலியமா மாசம் 17,375 ரூபா ஏர்ன் பண்ண முடியும்னா நம்புவீங்களா? ஆமா, நான் சொல்றது உண்மைதான். இந்த மாத வருமானத்தோட சேர்த்து உங்களோட அசலும் பாதுகாப்பா இருக்க போகுது. அப்படின்னா மாசம் இந்த வருமானத்தை பெறறதுக்கு பேங்க் ஆஃப் பரோடால எந்த மாதிரியான வட்டி கொடுக்கறாங்க? இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல அப்படி ஒரு வருமானத்தை மாதம் மாதம் பெறறதுக்கு எந்த மாதிரி நீங்க முதலீடு செய்யணும்? எவ்வளவு முதலீடு செஞ்சா எவ்வளவு கிடைக்கும்? எத்தனை நாட்களுக்கான வட்டி போட்டிருக்காங்க? ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ்வாலா டெய்லி தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். வருமானம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சேலரிட் பர்சனா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு வருமானம் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது. அதுக்கு தான் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றோம். ஆனா பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்றதுக்குமே கூட நம்ம எக்ஸ்ட்ராவா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விதமான எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் பாசிவ் இன்கம் வரணும் அப்படின்னா. ஆனா நம்மள சில பேர் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பெருசா வளர விடாம அதை வீட்டுல வச்சிருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய தப்பு. அந்த ஒரு பணம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்கம் ஸ்ட்ரீமையே உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னா நம்புவீங்களா? ஆமா, முதலீட்டோட அந்த ஒரு பவரே அதுதான். எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னொரு பக்கம் உங்க பணம் போடக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய வரவை நீங்க தடுத்து நிப்பாட்டி அதை வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சோ வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை நான் இன்கேஸ் முதலீடு செய்யணும் அப்படின்னு போனா கூட எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் இதை பற்றிலாம் எந்த நாலேஜும் இல்லை. ஆனால் அதில் பணத்தை போட்டாலும் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு அதில் ரிஸ்க் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால எந்த விதமான ரிஸ்க்கும் நான் எடுக்க விருப்பப்படலைன்னு நினைக்கிறவங்க போகக்கூடிய ஒரு முதல் ஆப்ஷன் எஃப்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ அவங்களுமே பணத்தை அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் நம்மளுக்கு அந்த டென்யூர் முடிகிற ஓரத்தில் மொத்தமாக வட்டி அசலமா வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா நம்மள நிறைய பேர் அதில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. பேங்க் ஆஃப் பரோடால இந்த மந்த்லி இன்கம் வருவாய் வரக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்கு. அதுதான் மந்த்லி பே அவுட் பண்ணக்கூடிய எஃப்டி. மந்த்லி பே அவுட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜி என்ன, அந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை நீங்க எஃப்டியில் டெபாசிட் பண்றீங்க. அவங்க உங்களுக்கு என்ன டென்யூர் அப்படிங்கிறத பார்த்து இவ்வளோ வட்டி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றாங்க. யூஸ்வலி என்ன நடக்கும், அதில் வரக்கூடிய அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய வட்டி அங்கேயே தான் இருக்கும். மெச்சூரிட்டி டைம்ல நீங்க மொத்தமா வட்டி வசூலமா வாங்கிக்க போறீங்க. ஆனா இப்போ இங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் எஃப்டியில் என்ன ஆகும்னா, நீங்க எந்த வட்டிக்கு நீங்க இந்த பணத்தை விட்டுருக்கீங்களோ எஃப்டில பேங்க் ஆஃப் பரோடால, மாசம் மாசம் உங்களுக்கு அவங்க சொன்ன வட்டிக்கு வட்டி பணத்தை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. நீங்க அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாத வருமானம் இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா வரப்போகுது. ஆனா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய டென்யூர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன்னா, நீங்க எந்த டென்யூரை சூஸ் பண்றீங்களோ அந்த டென்யூருக்கு தகுந்த ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுமே இருக்கு. எப்படி அப்படிங்கறத, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்போ ஒன்னொன்னா சொல்றேன். நார்மலான டென்யூர் 1-3 வருஷம் அப்படின்னா நீங்க ஒரு ஜெனரல் பப்ளிக்கா இருக்கீங்க, சீனியர் சிட்டிசனா இல்ல, உங்களோட வயசு 60 வயசுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு 6.2% which is 6.25% அது உங்களுக்கு வட்டியா கிடைக்கும். இதுவே சீனியர் சிட்டிசனா இருக்காங்க, 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா 1-3 வருஷ டென்யூருக்கு 6.75%. இதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு 6.85% per annum. ஸோ இதுதான் உங்களோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கு. இப்போ ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபிளாக்ஷிப்ல 444 நாட்கள், ஒரு வருஷம் 2.5 மாசம் மட்டும் வருதுன்னு பாத்தீங்களா, இந்த ஒரு 444 days ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஜெனரல் பப்ளிக்கா இருக்கீங்க அப்படின்னா 6.45% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. சீனியர் சிட்டிசனா இருக்காங்க, 60 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னா 6.95% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா 7.05% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதுவே லாங் டேர்மா இருக்கக்கூடிய இந்த ஒரு டென்யூரை சூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்குன்னா 5-10 வருஷத்துக்கு நீங்க அந்த டென்யூரை யூஸ் பண்ணீங்கன்னா
ஜெனரல் பப்ளிக் ஆகிய அவங்களுக்கு 6% ரிட்டர்னும், சீனியர் சிட்டிசன் ஆகியவங்களுக்கு 7% ரிட்டர்ன்ஸும், சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஆகியவங்களுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஒரு டிசிக்னேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணணும்னா 1000 ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். டென்யூர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 to 10 வருஷம் வரைக்கும் இருக்கு. உங்கள் சாய்ஸ், உங்களோட இன்ட்ரெஸ்ட் சாய்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்க தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, சேஃப்டி லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஐசிஜிசி இன்சூர்ட். உங்களோட பணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் டிஐசிஜிசி இந்த பேங்க்கு கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இந்த எஃப்டி ஆகட்டும், இந்த பேங்க் ஆகட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் ஸ்பெஷல் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறத நான் உங்களை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. அந்த ஒரு ஃபீச்சருமே இங்கே இருக்கு. அண்ட் இப்போ கமிங் டு த மெயின் பாயிண்ட், உங்களுக்கு மாசம் 17,735 ரூபா எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வருவோம். வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல இருக்கு. இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 444 நாட்களுக்கான அந்த ஒரு இது இருந்தது இல்லையா, ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. இப்போ நார்மலாக நீங்கள் 1 to 3 years சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் வந்து 6.25%. இங்கே 444 days டென்யூருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் பப்ளிக்கு 6.75%. ஸோ அந்த ஒரு இதை நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கலாம். குறிப்பிட்டு 6.45 6.95 வரைக்கும் வச்சுக்கலாம். ஜென்ரல் ஆகட்டும், இந்த பக்கம் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் கம்பைண்டான ஒரு ஆவரேஜை நம்ம பிக் பண்ணி எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு வட்டி வரும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நீங்க 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக் ஆகிய உங்களுக்கு மாசமான 538 ரூபாய் வரும். அதுவே சீனியர் சிட்டிசனா இருக்காங்க அப்படின்னா 579 ரூபாய் வரும். இதுவே 5 லட்சம் ரூபாய் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 2690 ரூபீஸ் வந்து மாசமான வரும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 2895 ரூபாய் வரும். இதுவே 10 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு 5380 ரூபாயும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 5791 ரூபாயும் வரும் மாசம். அண்ட் இதுவே நீங்க 20 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு 10,760 ரூபாயும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மாசம் 11,582 ரூபாயும் வரும். 30 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு மந்த்லி 16,140 ரூபீஸும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 17,375 ரூபாயும் வரும். இன் கேஸ் உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா ஜெனரல் பப்ளிக் ஆகியவங்களுக்கு மாசம் 53,800 ரூபா வரும். இந்த பக்கம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 57,915 ரூபா வரும். இப்படிதான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்க்கு இந்த ஒரு மந்த்லி பே அவுட்டுமே இருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ரேட்டுமே மாசம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட். ஸோ இப்படிதான் இருக்கு. டாக்ஸ் அப்படின்னு வர்றப்போ ஜெனரல் பப்ளிக்கா இருக்கீங்க அப்படின்னா டிடிஎஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னா உங்களோட வட்டி ஆனுவலி 40,000க்கு கீழே இருக்கணும். இதுவே சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா 50,000க்கு கீழே இருக்கணும். ஸோ இன்கேஸ் அப்படி வந்தது அப்படின்னா கூட நீங்க ஃபார்ம் 15H and 15G ஃபார்ம் 121 அதை கூட நீங்க வந்து இது பண்ணலாம். அண்ட் இதுதான் டாக்ஸோட த்ரெஷோல்டு. அண்ட் இது எப்படி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி நான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது, எப்படி அப்ளை பண்றது கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பேங்க் ஆஃப் பரோடால அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் பிரான்ச்சுக்கு போங்க. அப்படின்னா நியர்பை பேங்க் ஆஃப் பரோடாக்கு போனீங்கன்னா கூட அங்க இந்த ஒரு மந்த்லி பே அவுட் எஃப்டி, அதாவது எஃப்டின்னு சொல்லுங்க, அதுல வந்து மந்த்லி இன்கம் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு கேளுங்க. இல்லை நீங்க ஆன்லைன்ல கூட மந்த்லி இன்கம் பிளான் அப்படிங்கிற அந்த ஒரு இதை நீங்க பேங்க் ஆஃப் பரோடா ஆப்ல கூட சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்க அவங்ககிட்ட சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பணம் எவ்வளோ இருக்கோ அதை டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா மாசம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இன்னைக்கு பேங்க் ஆஃப் பரோடால மாதம் 17,000 இன்னும் உங்களோட முதலீட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வருமானத்தை எப்படி பெறுறது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் டென்யூர் எல்லாத்தையுமே சேர்த்து. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி அதையும் தெரியப்படுத்துங்க, பிடிக்கலனாலும் அதையும் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் மேகலாகரன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.